வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நல்லவன் டிவி. சார், ரெட்ரோ படம் 235 கோடி ரூபாய் எங்களுக்கு லாபம் வந்திருக்குது அப்படின்னு அந்த படக்குழு ஒரு போஸ்டர் அடிச்சு 235 crores அப்படின்னு போட்டு வெளியிட்டிருக்காங்க. இது குறித்து என்ன சார் சொல்றீங்க? உலகத்துக்கே தெரியும், ரெட்ரோ படம் ஒரு சுமாரா ஓடுனுச்சு. கிட்டத்தட்ட அந்த படம் ஹிட் ரேஞ்சு கூட வரல. ஒரு ரொம்ப ரொம்ப சுமாரான ஒரு படம் தான். வசூல் ஒன்றும் பெரிய அளவு இவங்க சொல்ற மாதிரி 235 கோடி எங்களுக்கு லாபம் வந்துச்சு. இதெல்லாம் பொய் சார், இதெல்லாம் சுத்தமான பொய். ஏன்னு கேளுங்க, இப்போ தமிழ்நாட்டில் ரெட்ரோ படத்து கூடவே வந்த டூரிஸ்ட் ஃபேமிலி நடிகர் சசிகுமார் நடிச்சிருந்தாரு. அதாவது இவர் திருச்சி ஸ்ரீதர் அப்படின்னு ஒருத்தர் தேட்டர் ஓனர் ஒருத்தர் இருப்பார்ல, அவரே ஒரு மேடையிலேயே சொல்லியிருந்தார், ரெட்ரோ படத்தை விட டூரிஸ்ட் ஃபேமிலி படம் வசூல் அதிகம், இந்த படம் சூப்பராக ஓடுனுச்சு, 50 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்குன்னு சொல்லி அவரே மேடையிலேயே பேசியிருக்காரு. அப்போ தமிழ்நாட்டில் ரெட்ரோ படம் டூரிஸ்ட் ஃபேமிலி வசூலியை பீட் பண்ணலை அப்படிங்கிறது உண்மை தானே? அப்படி இருக்கும்போது எப்படி இந்த படம் தயாரிப்பாளருக்கு 235 கோடி ரூபா லாபம் கொடுத்துருக்கோம்? இந்த படத்தோட வசூலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 கோடியவே தொடலை அப்படின்னு சொல்லலாம், உலகம் ஃபுல்லாக சேர்த்தாவே. ஏன்னா தமிழ்நாட்டிலே ஒரு படம் 50 கோடிக்கு மேலே வசூல் பண்ணலை அப்படிங்கும்போது உலகம் ஃபுல்லாக எங்கே போயிட்டு 100 கோடியை கிராஸ் பண்ணி வரப்போகுது? நல்லா யோசிச்சு பாருங்க. இத்தனைக்கும் திரைப்பட வரலாற்றிலேயே முதல் முறையாக எங்களுக்கு இவ்வளோ கோடி லாபம் அப்படின்னு இவங்க திடீர்னு இப்படி 235 கோடி எங்களுக்கு லாபம் அப்படின்னு சொல்லி போடுறதுக்கு காரணம் என்ன? ஏன்னா சூர்யாவுக்கு கிட்டத்தட்ட மார்க்கெட்டே இல்லைங்க, முடிஞ்சு போச்சு. கடைசியாக அவர் பீக்கில் இருந்த காலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிங்கம் 2 இந்த படங்கள்லாம் வந்துச்சு இல்லையா? அப்போ சூர்யாவோட மார்க்கெட் விஜய் அஜித்துக்கு நிகராகவே இருந்துச்சு. அதை மறுக்க முடியாது யாராலும். ஆனால் இப்போ சூர்யாவோட மார்க்கெட் விஜய் சேதுபதிக்கு ஈக்குவலா இல்லைன்னா அவரோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதுதான் உண்மை. ஏன்னா விஜய் சேதுபதி படங்கள் கூட, இந்த மகாராஜா போன்ற படங்கள் கூட கண்டென்ட் நின்றுச்சுன்னா வேற லெவலில் ஹிட் ஆகுது. இப்போ விஜய் சேதுபதி இப்போ எல்லா படமும் அவருக்கு ஓடுமா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நல்லா கண்டென்ட் தரமாக கொடுத்தாருன்னா அந்த படங்கள்லாம் வசூல் எடுத்துருக்குது. ஒரு விக்ரம் வேதா, இப்போ 96, மகாராஜா, இந்த மாதிரி தரமான படைப்புகள் அவர் இடையில நிறைய படம் கொடுக்குறாரு. அந்த மாதிரி படங்கள்லாம் நல்ல வசூல் எடுக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா அவர் இப்போ ஒரு பேன் இண்டியா ஸ்டாராக இருக்காரு. ஆனால் சூர்யா தன்னோட மார்க்கெட்டை சிங்கம் 2 படத்துக்கு அப்புறம் விட்டுட்டாரு. இதுதான் காரணம். இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த 2D என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற பேரில் சொந்த தயாரிப்பு ஆரம்பிச்சது ஒன்று. மேலும் இந்த ஸ்டுடியோ கிரீனா ஏதோ ஒன்று, அவங்களும் அதுவுமே சூர்யா தயாரிப்பா என்னன்னு தெரியல, எல்லாம் சொந்த படங்களே எடுத்துட்டு இருக்கிறாங்களே தவிர, அந்த ஒரே பேனர்ல தான் நடிச்சிட்டு இருக்கிறாங்களே தவிர வேற தயாரிப்பாளர்கள் ஒரு புது விதமான வித்தியாசமான ஒரு கதைக்களம் இந்த மாதிரிலாம் எதுவும் எடுக்கிறது இல்லை. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 235 கோடி ரூபா எங்களுக்கு வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்றதெல்லாம் இதையா திடீர்னு இப்போ சொல்றாங்க. ஏன்னா பரவாயில்ல, எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, ரெட்ரோ படத்துக்கு கூட வந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படம் ரெட்ரோ படத்தோட வசூல் அதிகமாக பண்ணியிருக்கு, தமிழ்நாட்டில் வசூல் அதிகம் பண்ணியிருக்கு அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. இது சூர்யா அவர்களுக்கு ஒரு மன உளைச்சலை கொடுத்துருக்கலாம், ஃபீல் பண்ணியிருக்கலாம். என்னடா நம்ம இந்த அளவுக்கு ஒரு சசிகுமார் அப்படிங்கிற அந்த நடிகரோட படத்து கூட நம்ம படம் தோத்து போச்சு அப்படின்னு ஒரு விரக்தியில் கூட இந்த மாதிரி எங்கள் படம் 235 கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்குது, நாங்கள் பார்த்தீங்கன்னா வசூல் சக்கரவர்த்தி அப்படின்னு காமிக்கிறதுக்கு ஒரு போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. அதோட பிரேக்கப்லாம் கேளுங்க, நீங்களே சிரிச்சிருவீங்க. உண்மை தோல்வின்னு ஒத்துக்காங்க, விட்டுருங்க. அப்படிலாம் கணக்கு போட்டால் அப்போ குட் பை அடகலிலாம் பார்த்தீங்கன்னா தேட்டர்கள்லேயே 350 கோடிக்கு மேலே வசூல் பண்ண படம். அந்த பிஸ்னஸ் ரிப்போர்ட்டு, அந்த இந்த சேட்டலைட்டு, அந்த ஓடிடி இதெல்லாம் கணக்கு போட்டிங்கன்னா இங்கே 500 கோடி தாண்டி போகுது. சிவகார்த்திகேயனோட அமரன் படம்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 கோடிக்கு மேலே தாண்டி போகுது. சிவகார்த்திகேயனோட அமரன் படம்லாம் பார்த்தீங்கன்னா தேட்டர்கள்லேயே 300 கோடி எடுத்த படம். அதாவது நீங்கள் இப்போ படம் ஓடலை அப்படின்னா ஓடலைன்னு ஒத்துக்காங்க சார். சும்மா இந்த விஜய் இந்த வடை சுடுவாங்கல்ல, விஜய் படத்துக்கெல்லாம் கோட் 500 கோடி, இதில் 400 கோடி, லியோ 700 கோடி அப்படின்ட்டு அந்த மாதிரி மறுபடியும் விஜய் பண்ணதை அந்த தப்பை தயவு செஞ்சு பண்ணாதீங்க அந்த ப்ரொடியூசர்ஸ்லாம். இப்போ தான் சினிமா கரெக்டாக இதுக்கு மேலேயாவது கொஞ்சம் கரெக்டாக போகணும்னு பார்த்தா 235 கோடி 240 கோடி அப்படின்ட்டு இந்த சோசியல் மீடியாவில் சூர்யா ஃபேன்ஸ் இப்போ மீம்ஸ்லாம் போட்டுட்டு இருக்கிறாங்க. என்னன்னா, குட் பை அடகலி படம் தமிழ்நாட்டில் 200 கோடிக்கு பக்கமாக தான் வசூல் பண்ணியிருக்குது, எங்கள் படம் 235 கோடி அப்படின்னு. இதை சிரிக்கிறதா என்ன பண்ணுறதுன்னு தெரில. அது தேட்டரிக்கரில் மட்டுமே வசூல் பண்ண கலெக்ஷன்டா. இன்னும் சேட்டலைட்டு மற்ற பிஸ்னஸ்லாம் கணக்கு போட்டால் அதில் பாதி கூட தேராது உங்கள் ரெட்ரோ படம். சொன்னால் புரிஞ்சுக்கோங்க. சும்மா இந்த மாதிரி நீங்களே உங்களை நீங்களே ட்ரோல் பண்ணிக்கிட்டே அப்புறம் நாங்கள் எதுக்கு இருக்கிறோம் அப்படின்னு கேட்குற மாதிரி
நீங்களே வந்து எங்களுக்கு சிரிப்பு காமிச்சிட்டு இருக்காதீங்க. சார் அப்புறம் கமல் சிம்பு காம்பினேஷன்ல தக்லை படத்தோட ட்ரெய்லர் வெளியாகி இருக்குது. ட்ரெய்லர் எப்படி இருக்குது, இந்த படத்தோட கதை என்னவா இருக்கும்? ஆமாம், தக் லைஃப் ட்ரெய்லர் நானும் பார்த்தேன். ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா வழக்கமான மணிரத்னம் படத்தோட ட்ரெய்லர் மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. கண்டிப்பாக இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான ஒரு ஆக்ஷன் த்ரில்லராக இருக்க போகுது அப்படின்னு நல்லாவே தெரியுது. ஏதோ ஒரு லோகேஷ் கனகராஜ் படத்தை பார்க்குற மாதிரி தான் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது அப்படி தான் அந்த டோனில் தான் இருக்குது. குறிப்பாக வந்து கமலஹாசன் வந்து அந்த இளமையான தோற்றத்தில் காமிக்கிற சீன்லாம் உண்மையிலேயே பல வருடங்களுக்கு முன்னாடி நம்ம பார்த்த கமலை வந்து மறுபடியும் ஸ்க்ரீனில் பார்க்குறோம். அதை அப்படியே கரெக்டாக பண்ணியிருக்காங்க. இந்த வயசுலையும் 70 வயசுலேயும் ஒரு மனுஷன் வந்து இப்படி நடிப்பாரா அப்படிங்கிறத யோசிக்க வைக்கிது இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே. உண்மையிலேயே கமல் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் இல்லை, ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களுக்குமே இந்த படம் வந்து ஒரு நல்ல படமாக அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். குறிப்பாக இந்த படத்தில் சிம்பு வந்து பல தோல்விக்கு அப்புறம் மறுபடியும் வந்து மீண்டு வந்து இப்போ தொடர் வெற்றிகளில் வந்து நடிச்சிட்டு இருக்காரு. மாநாடுன்னு ஒரு படம் வந்து திருப்பு முனையாக அமைஞ்சிச்சு. இந்த படம் தக் லைஃப் படத்தில் வந்து அவர் தான் வில்லன் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் இந்த ட்ரெய்லர்லேயே நல்லாவே தெரியுது. கமல் வந்து சின்ன வயசில் தன்னை ஒரு பையன் ஒரு காப்பாற்றுறான் அப்படின்னு ஒரு இடத்துல இருந்து அந்த பையன் வந்து இனிமேல் நீ நானும் தான் அப்படின்னு சொல்லி எடுத்து வளர்க்குறாரு. அப்படி எடுத்து வளர்க்கும் போது ஒரு கடத்தில் அந்த வளர்த்த கடாவே நெஞ்சில் முட்டும் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வந்து சிம்புவுக்கு ஒரு ஆசை வந்துடுது. இனிமேல் நான் தான் ரங்கராயா சக்திவேல் அப்படின்னு, இனிமேல் நான் தான் இங்கே டான் அப்படின்னு சொல்லி கமலோட இடத்தையே பிடிக்கிறதுக்காக அவரையே போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்ணி போட்டு தள்ளுறாரு. ஆனால் வந்து அவர் கமல் இறந்துட்டார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த 7ஆம் அறிவு படம் பார்த்துருப்பீங்க. சூர்யா வந்து ஒரு கட்டப்பில் வருவார்ல, அந்த போதி தர்மர் கட்டப்பு, அந்த மாதிரி வந்து கமல் அதுக்கு சேம் அதே கட்டப்பு, காஸ்டியூம் தான் கொஞ்சம் வேற, அதே கட்டப்பில் வந்து வராரு. அந்த கட்டப்பில் தான் கிளைமேக்ஸ் ஃபைட் இருக்கும் போல. அதாவது கமல் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சிம்பு வந்து இங்கே வந்து ஒரு அதிகாரத்தை பண்ணிக்கிட்டு அந்த கமலோட இடத்த வந்து பிடிச்சிருக்காரு. ஆனால் கமல் வந்து இறக்கலை. அவர் வந்து அந்த ஜடா முடியோட பார்த்தீங்கன்னா அந்த போதி தர்மர் தோற்றத்தில் வந்து மீண்டும் வராரு. மறுபடியும் அந்த கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட் வருது. அந்த ஃபைட்டு தான் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க, சிம்புக்கும் கமலுக்கும் வர அந்த ஃபைட்டு. மேலும் இந்த படத்தில் வந்து என்ன ஒரு இதுன்னா, சரி அபிராமியை வந்து கமலஹாசன் சாருக்கு வந்து ஹீரோயினாக போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தா த்ரிஷாவும் கமல் சாருக்கு தான் ஹீரோயின் அப்படின்னு மாதிரி தான் அந்த ட்ரெய்லரில் தெரியுது. ஏன்னா அவங்க தான் நெருக்கமாக இருக்கிறாங்க, முத்த காட்சிகள்லாம் வச்சுருக்காங்க. இதில் என்னடானா அப்போ சிம்புக்கு இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் சிம்புக்கு ஹீரோயினா இவங்க விண்ணை தாண்டி வருவாயா படத்துக்கு அப்புறம் த்ரிஷா நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சிம்பு ஃபேன்ஸ்லாம் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தாங்க. அதெல்லாம் மண்ணள்ளி போட்டு விட்டாரு மணி சார். ஆனால் வந்து யாரும் எதிர்பார்க்கல. ஆனால் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது படம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு தரமான படமாக இருக்குன்னு தோணுது. இன்னொன்று என்னன்னா, அந்த படத்தோட சாயலே பார்த்தீங்கன்னா இந்த பீமா, ஜில்லா, செக்கச்சவந்தமானம் இந்த மாதிரி படத்தோட கதைகள்லாம் போட்டு அரைச்ச மாதிரி தான் ஒரு இது இருக்குது. அதுலேயும் இப்படி தான் ஒரு சின்ன பையனை எடுத்து வளர்ப்பாங்க, அந்த இடத்துக்கு வர மாதிரி சீன் இருக்கும். இந்த படங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காப்பியாக இருக்குமா என்னன்னு சொல்லி அந்த கதையை வந்து ஆல்ரெடி அரைச்சமாவே அரைச்சிருக்காங்களா இல்லை வந்து புதுசாக எதுவும் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி படம் வந்தால் தான் தெரியும். ஆனால் படத்தோட மேக்கிங் வந்து கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்குது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஏஆர் ரகுமானோட மியூசிக்கு பல வருடங்களுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு சரவடியான ஒரு மியூசிக்கை வந்து செமையாக போட்டிருக்காரு. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விண்வெளி நாயகா அப்படின்னு அந்த கடைசியாக அந்த ட்ரெய்லர் முடியும் போது ஒரு சவுண்ட் வரும் பாருங்க, உண்மையிலேயே சூப்பராக இருக்குதுங்க. படம் வந்து ஜூன் 5ஆம் தேதி வருது. வெயிட் பண்ணி எல்லாரும் தேட்டரில் போய் பார்க்கலாம். சார் அப்புறம் நடிகர் விஷால் இப்போ வந்து மேரேஜ் பண்ண போறதா ஒரு தகவல் வந்திருக்கு. இத்தனைக்கும் அவரே வந்து மேடையிலேயே சொல்லியிருக்காங்க இவங்க தான் பொண்ணு அப்படின்னு. மேரேஜ் எப்போ நடக்குது, என்ன நடக்குது, அவரோட வாழ்க்கையில திருப்பு முனை வந்து வரப்போகுதா? ஏன்னா சினிமாவிலையும் பார்த்தீங்கன்னா அவருக்கு தொடர்ந்து 2 வெற்றிகள் வந்திருக்குது, மதகஜராஜா, மார்க் ஆண்டனி அந்த மாதிரி. அதாவது விஷால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரோல்லாம் கூட பண்ணாங்க. நம்ம வந்து விஷாலுக்கெல்லாம் கல்யாணமே ஆகாது, அவருக்கெல்லாம் இனிமேல் ஸ்ட்ரெயிட்டாக 60ஆம் கல்யாணம் தான், அந்த மாதிரி என்னென்னமோ ட்ரோல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா வந்து ஏற்கனவே வந்து அவருக்கு ஒரு நிச்சயதார்த்தம் நடந்து அந்த கல்யாணம் நடக்காம போயிடுச்சு. மறுபடியும் அந்த பொண்ணு இந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இடையில வந்து நிறைய ட்ரோல், இந்த ஸ்ரீரெட்டி மேட்ரு, அனகோண்டா பிரச்சனை, அப்புறம் படங்களும் பார்த்தீங்கன்னா சரியாக ஒன்றும் போகலை. அப்படிங்கிறப்ப நிறையா மன உளைச்சலுக்கு அவரே வந்து ஆளாயிருப்பார். கடைசியாக வந்து அவருக்கு இந்த மார்க் ஆண்டனி படம் வந்து ரொம்ப ஹிட் படமாக அமைஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் மதகஜராஜாவும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஹிட்டாக அமைஞ்சதுனால விஷால் வந்து இதுக்கு மேலே வெற்றி பாதையில் பயணிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மேலும் வந்து துப்பறிவாளன் 2 கூட அந்த படம் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில தான் பார்த்தீங்கன்னா விஷால் வந்து தனக்கு மேரேஜ் ஆக போகிறத அறிவிக்கிறாங்க. அதான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பொண்ணு யாருன்னா தன்சிகா. அதாவது நிறைய தமிழ் படங்கள் நடிச்சிருப்பாங்க, அருண் விஜய் கூட ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க.
இந்த கபாலி படத்தில் நடிச்சிருப்பாங்கல்ல தெரியும். பெரிய ஹீரோயின் இல்லை, ஆனால் இருந்தாலும் அவங்க 2 பேரும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. கல்யாணம் எப்போ அப்படின்னு பார்க்கும்போது விஷாலோட பர்த்டே அன்னைக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களாம். 4 மாதம் இருக்குதான், ஆகஸ்ட் 29 அந்த தேதியிலேயே திருமணத்தை வச்சுக்க பிளான் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே விஷால் வந்து நடிகர் சங்க கட்டடத்தை கட்டி முடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு கல்யாணமே நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சவால்லாம் விட்டுருந்தாரு. அதற்கான முயற்சியிலையும் அவர் இருக்காரு. மேபி நடிகர் சங்க கட்டடம் வந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி திறக்கப்படுறதா வந்து ஒரு நியூஸ் வந்திருக்குது. அதை முடிச்சதுக்கப்புறம் அவங்களோட கல்யாணமும் வந்து நடிகர் சங்க கட்டடம், ஏன்னா வந்து அது ஒரு பிரம்மாண்டமான கட்டடமாக இருக்கும் போல, அதில் வந்து மண்டபம் மாதிரி உள்ள இடம் இருக்கும் போல, அதனால அங்கேயே பிளான் பண்ணியிருக்காங்களாம். ஏன்னா எல்லா செலிபிரிட்டியும் வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு அங்கேயே பிளான் பண்ணதா ஒரு தகவல் வந்திருக்குது. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா விஷால்லாம் ஆரம்ப காலத்தில் வந்து ஒரு இயக்குனர் ஆகணும் அப்படின்னு வந்து சினிமாவுக்கு வந்த ஒரு நபர் திரு அர்ஜுன் அவர்கள்கிட்ட வந்து உதவி இயக்குனராக பணிபுரிந்து செல்லமே அப்படிங்கிற ஒரு படத்தில் நடித்து அந்த படம் நல்லா ஹிட் ஆகி அதுக்கப்புறம் திமிரு, தாமிரபரணி, மலைக்கோட்டை இந்த மாதிரி படங்கள்லாம் ஹிட் படங்கள்லாம் நடித்து சண்டைக்கோழி இந்த மாதிரி படங்கள்லாம் நடித்து வந்து பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட ஒரு நல்ல ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோவாக வருவார் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தினார். ஆனால் அதுக்கப்புறம் அவருக்கு சரியான படங்கள் வந்து ஒரு வெற்றி படங்களாக பெருசாக ஒன்றும் அமையலை. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ஹீரோவை நடிக்கணும் அப்படி இப்படின்னு எடுத்து எல்லாம் வீணாக போச்சு. அதுக்கப்புறம் இடையில கூட பார்த்தீங்கன்னா அந்த பாண்டிய நாடு, துப்பறிவாளன் இந்த மாதிரி படங்களும் வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் மார்க்கண்டனி, மதகஜராஜா இந்த மாதிரி ஹிட் படங்களை கொடுத்துருக்காரு. விஷால் அவர்களுக்கு வந்து நடிப்பு திறமை எல்லாம் இருக்குது, ஆனால் வந்து கதைகளை வந்து சரியாக சூஸ் பண்ணல. கரெக்டாக அவர் வந்து கதைகளை தேர்ந்தெடுத்து நடித்தா இதற்கு மேலே ஒரு வெற்றி ஹீரோவாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவரோட திருமணத்துக்கு நம்ம முன்கூட்டியே ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். விஷால் சார், திருமண வாழ்த்துக்கள்.